Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். மத்திய அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றம் செய்ய பிரதமர் மோடி திட்டமிட்டு வருவதாக தில்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், கோவா, பஞ்சாப், மணிப்பூர், குஜராத் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டசபை தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. இதையொட்டி இந்த மாற்றம் மேற்கொள்ளப்படலாம் என கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்திற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் பிராமணர் சமூகத்தைச் சேர்ந்த கேபினெட் அமைச்சர் எவரும் மத்திய அமைச்சரவையில் தற்போது இல்லை. தவிர தலித் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கடந்த 3 மாதங்களில் திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து சில எம்பிக்கள் தேஜா கூட்டணியில் இணைந்துள்ளனர். இவர்களில் சிலர் மத்திய அமைச்சர் பதவியை எதிர்பார்க்கின்றனர். தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக திமுக, தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார் பிரிவு உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான அரசியல் கணக்குகளும் அமைச்சரவை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மத்திய அமைச்சரவையில் ஏற்கனவே சில பதவிகள் காலியாக உள்ளன. ஜார்ஜ் குரியன் மற்றும் ரவ்னீத் சிங் பிட்டு ஆகியோர் ராஜ்யசபா பதவிக்காலம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து அமைச்சர் பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர். மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி மற்றும் இணையமைச்சர் BL வர்மா ஆகியோரின் ராஜ்யசபா பதவிக்காலமும் விரைவில் முடிவடைகிறது. இருவரும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள். உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு இருவரையும் மீண்டும் ராஜ்யசபாவுக்கு பரிந்துரைத்து அமைச்சரவையில் நீடிக்க வைத்தாக வேண்டும். இந்த காரணங்களால் பிரதமர் மோடி இந்த மாதமே தன் அமைச்சரவையில் பெரிய மாற்றங்களை செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்களின் துறைகள் மாற்றப்படலாம். சில அமைச்சர்களின் பொறுப்புகள் குறைக்கப்படுகின்றன. சிலருக்கு முக்கியமான புதிய துறைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் சில அமைச்சர்கள் மத்திய அரசிலிருந்து விலகி பாஜக கட்சி அமைப்பு பணிக்கு திரும்புகின்றனர். இதில் முக்கிய மாற்றமாக நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து பதவி விலகிய தர்மேந்திர பிரதானுக்கு மீண்டும் மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. அவருக்கு வேறு ஒரு முக்கிய இலாக்கா ஒதுக்கப்படுகிறது. பார்லிமெண்ட் வளாகத்தில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவுக்கு அருகில் தர்மேந்திர பிரதானுக்கு அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இதுபோன்ற அறைகள் மத்திய அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.